உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தாம்பரம் மாநகராட்சி டிடிகே நகர் சுரங்கப்பாதை பகுதியில் மழைநீர் வெளியேற்றும் பணிகளை தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்திர IAS ஆய்வு செய்து வருகிறார். மேலும் இது தொடர்பான கள விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மீரான் இணைந்திருக்கிறார். மீரான், தற்போது இந்த சுரங்கப்பாதையில் மழைநீரானது முழுமையாக வெளியேற்றப்பட்டு விட்டதா? கள தகவல். நேற்று இரவு முதல் கனமழையானது பெய்து வருது. குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் பல்வேறு இடங்களில் கனமழை காரணமாக ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் மழைநீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தாம்பரம் இரும்பலூர் பகுதியில் இருக்கின்ற டிடிகே நகர் அந்த சுரங்கப்பால பகுதியில் தான் ஒவ்வொரு மழை காலத்தின் போது இந்த பகுதியில் அதிக அளவு தண்ணீர் தேங்கும் என்பது காரணத்தால் நேற்று இரவு முதல்ல இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த மின் மோட்டார்கள் மூலமாக இந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக GST சாலையிலிருந்து இந்த தாம்பரம் மேற்கு பகுதி முடிச்சூர் சாலை வருவது, அதுபோல டிடிகே நகர், கிருஷ்ணா நகர் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு வாகன போக்குவரத்து இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஒவ்வொரு மழை காலத்தின் போது இந்த டிடிகே நகர் பகுதியில் இந்த சுரங்கப்பாதை கீழே தண்ணீர் தேங்குவதால் கடுமையான ஒரு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த கடும் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக இந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டு விட்டதா என்பதற்காக தொடர்ந்து இந்த மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது இந்த பகுதி முழுவதுமாக இங்கே பணிகளை செய்து நேற்று இரவு முதல் இந்த பகுதி மோட்டார்கள் மூலமாக அந்த பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணிகளை தற்போது தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்திரன் அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார். அவர் தற்போது நம்மோடு இருக்கிறார். சார், தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் இந்த மழை வெள்ள பாதிப்பு எப்படி இருக்கு? அதை பற்றி. தாம்பரம் மாநகராட்சியை பொறுத்தளவுக்கு 70 வார்டுகள்லையுமே 70 வார்டு 5 ஜோன் இருக்குது. அந்த 5 ஜோன்லேயுமே நாங்கள் ஒரு ஜோனுக்கும் மினிமம் நம்மளுக்கு ஜேசிபிஸை பொறுத்தளவுக்கு ஒரு 15 ஜேசிபிஸ் இருக்குது. மேற்கொண்டு மோட்டார்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 40 மோட்டார்ஸ் நம்ம முன்னெச்சரிக்கையாக எல்லா ஜோன்லேயுமே நம்ம ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து அது போக பார்த்திங்கன்னா டிராக்டர் மோட்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜோனுக்கு ஒரு 7ங்கிற விதத்தில் ஒரு 35 மோட்டரு, ஒரு 2500 பணியாளர்கள் இந்த பணியில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பவர் சாஸ் எல்லாமே அடிக்குவேட்டாக இருக்குது. இன்றைக்கி மழையை பொறுத்தளவுக்கு காற்று தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மரம் தான் அங்கங்கே விழுகிறது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. சோஃபார் ஒரு 8 மரத்தை ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ கூட ஒரு மரம் 66வது வார்டில் KB ஸ்கூல் பக்கத்தில் விழுந்திருக்கு. அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு காற்று தான் கொஞ்சம் நல்லா வேகமாக இருக்குது. மழை இருக்கிறத இனண்டேஷன் இருக்கிறத அப்பப்போ ரிமூவ் பண்ணிடுறோம். இனண்டேஷனை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த டிடிகே நகர் சப்வேலையுமே பார்த்தோன்னா கேஷ்மெண்ட் பிட்டெல்லாம் எல்லாமே கிளியர் பண்ணி தான் வச்சுருக்கோம். ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் மோட்டார் ஒரு 10 + 40 HP 50 HP நம்மளுக்கு மோட்டார் ஓடுது. ஸோ ஈஸ்ட் தாம்பரம் சப்வேவும் நம்மளுக்கு கிளியராக இருக்குது. ராதாநகர் சப்வேவும் நம்மளுக்கு கிளியராக இருக்குது. ஸோ சப்வே பொறுத்தளவுக்கு எந்த இடத்துலையும் சோக் ஆகலை, பிளாக் ஆகலை. ஸோ இது போக நம்மளுக்கு நம்மளுடைய தாம்பரம் மெயின் ஆஃபீஸில் ICCC ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் 24 ஹவர்ஸும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அங்கே வர்ற கம்ப்ளைண்ட்ஸுமே நம்ம மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். சோஃபார் சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. கண்டினியூஸாக மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாருமே ஃபீல்டில் இருக்கோம், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். குறிப்பாக இந்த பெருங்குளத்தூர் பகுதி, இந்த அடையார் ஆற்றை ஒட்டிய பகுதியில் அந்த நிலவரம், அடையார் ஆற்றோட நிலவரம் எப்படி இருக்குது? அந்த பகுதியில் பாதிப்பு எப்படி இருக்குது? அடையார் ஆற்றை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு செம்பரம்பாக்கத்தில் தண்ணி எக்ஸஸான உபரி நீர் திறக்கும் பொழுது தான் நம்மளுக்கு பிரச்சனை வரும். நம்மளை செம்பரம்பாக்கத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேதி வரைக்கும் ஒரு 50 to 52% தான் தண்ணி இருக்கிறதுனால நம்மளுக்கு உபரி நீர் திறக்காததுனால அந்த பகுதியில் பெருமளவு நம்மளுக்கு வெள்ளப்பெருக்கோ அல்லது அதிகமான தண்ணி வர்றதோ இனண்டேஷனோ எந்த இதுவும் சோஃபார் எதுவுமே ரிப்போர்ட் ஆகலை. அந்த ஏரியாஸையும் க்யூரியஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டீசல் மோட்டர் ஒரு 50 HPக்கு பக்கத்தில் முக்கியமான அந்த வல்னரபிள் பாயிண்ட்ஸ், அடையார் ஒட்டி இருக்கிற வல்னரபிள் பாயிண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் CTO காலனி, குட்வில் நகர், சசிவரதன் நகர், தந்தை பெரியார் நகர், இந்த ஏரியாலாம் போன தடவை கம்ப்ளீட்டாக டெலிஜான ஏரியாஸு. அந்த ஏரியாஸில் எல்லாமே தலா ஒரு ஏரியாலையும் 2 மோட்டார் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த இடத்துலையே நம்மளுக்கு கேம்பும் பெருங்களத்தூரில், ஓடலூர் பெருங்களத்தூரில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அந்த ஏரியாலையும் நம்ம ஃபுட்டு அங்கே மக்கள் தங்கினாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் நாங்கள் செஞ்சு ரெடியாக வச்சுருக்கோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.